வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மாற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அனுபவத்தையும் தாண்டியதான் அரசியல். டிடிவி எனக்கு ரொம்ப புது விளக்கம் கொடுத்துருக்கார். முதல்ல ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் பாஜக விட்டு விலகினார். அப்புறம் அதுக்கு எடப்பாடியை முதலமைச்சராக போட்டிருக்கின்றீர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி உள்டா அடித்து பேசினார். முதல்ல சொன்னது வேற, அப்புறம் நாங்கள் அதெல்லாம் சொல்லவே கிடையாதுங்க. ஏன்னா நயினார் நாகேந்திரன் பற்றி எனக்கு ஆட்சேபனை கிடையாது. நயினார் நாகேந்திரன் மதிக்கவில்லைன்னு சொல்ல கிடையாது. இபிஎஸ்ஐ முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க போகக்கூடிய ஒரு சூழல்ல பாஜக இருக்கக்கூடிய சமயத்தில் இபிஎஸ் எங்களுக்கு பிடிக்காத நபரோடு கூட்டணிங்கிறப்ப அப்போ நாங்கள் அமமுகன்னு ஆரம்பிச்சு என்ன அர்த்தம் இருக்கு? அதன் அடிப்படையில் பாஜக விட்டு சொல்லிட்டு விலகினார். மற்றபடி இன்றைக்கு அப்புறம் அதுக்கு பின்னால் தாவேக்காவோட கூட்டணி சேரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினார். அப்புறம் தாவேக்கா வந்தால் என்ன, தாவேக்காவை நாங்கள் ஆதரவாக பேசியது என்ன தவறு இருக்குது அப்படிலாம் பேசினார். அப்புறம் திடீர்னு கரூர் பிரச்சனை வந்தது. 41 பேர் உயிர் பலி. டக்குன்னு அப்படியே உள்டா அடித்தார். பல்ட்டி, சரியான பல்ட்டி டிடிவி தினகரன். இன்னைக்கு வேறு விதமாக பேசிட்டு இருக்கார். அதாவது அனுபவத்தையும் தாண்டியது அரசியலாம். மக்கள் யாரையும் சேர்ந்தெடுப்பாங்களாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா விஜய் ஒத்துக்குவார் அதிமுக எடப்பாடியோட கூட்டணி சேருவதற்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவருடைய பேச்சு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மற்றபடி அதிமுக எங்களுக்கு எதிரி அல்ல, ஏன்னா எடப்பாடி தான் எங்களுக்கு எதிரி. இன்னைக்கு அதிமுக இல்லை, ஏதிமுக, எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகமாக அது மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு துரோகத்திற்கு பெயர் போனவர் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு துரோகத்தை தவிர எதுவுமே எடப்பாடிக்கு தெரியாது. அதே நேரத்தில் ஓபிஎஸ் எங்களோட கூட்டணிக்கு ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு 2026 எதிர்பாராத ஒரு கூட்டணி அமையும். ஆனால் ஒன்று விஜயோட கூட்டணி இல்லை அப்படின்ட்டார் டிடிவி அமமுக. ஒரு கரூர் பிரச்சனைக்கு முன்னால தாவேகாவை அரவணைப்பாக பேசுவது என்ன தவறு இருக்கிறது அப்படின்னவர் இன்னைக்கு விஜயோட கூட்டணி இல்லை. ஏன்னா அதே நேரத்தில் சொன்னார், நாங்கள் விஜயோட கூட்டணின்னு சொல்ல கிடையாதுங்க, விஜய் தலைமையில் ஒரு புதிதாக ஒரு கூட்டணி அமையும்னு சொன்னோம். அப்படி வந்தர் பெல்ட்டி. இதுதான் அரசியல். விஜயுடன் கூட்டணி அப்படின்னு நான் சொல்ல கிடையாது, விஜயுடன் கூட்டணி நான் சொல்ல கிடையாது, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு போட்டு இன்னைக்கு புதிய விளக்கமாக டிடிவி தினகரன் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அவர் ஒரு பக்கம். அடுத்தது செங்கோட்டையன் பெல்ட்டி அடிச்சிருக்கார், சரியான அந்தர் பெல்ட்டி. 10 நாள் நான் கெடுவெல்லாம் கொடுக்க கிடையாதுங்க இபிஎஸ்க்கு, அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள்லாம் கிடையாது. இன்னைக்கு அவர் அதிமுகவில் இருக்கிறாரு, சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார், இன்னும் டிஸ்மிஸ் செய்யப்படவில்லை. யாரு? செங்கோட்டையன். அவர் இன்னைக்கு உள்டாடிச்சா. முதல்ல சொன்னார் 10 நாள் கெடு விதிக்கின்றேன், அதற்குள் எனக்கு தகவல் கொடுக்கணும், மற்றபடி இல்லாவிட்டால் என்ன விஷயமோ அதை நாங்கள் முன்னெடுத்து செய்வோம், எல்லோரையும் ஒன்றிணைப்போம் அப்படின்னு பேட்டி கொடுத்தார். 10 நாள் தான் கெடு அப்படின்னாரு. இன்னைக்கு 2 நாளைக்கு முதல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அப்படிலாம் சொல்லவே கிடையாது, கெடு விதிக்கவே கிடையாது இபிஎஸ்க்கு. ஏன்னா அதை பத்திரிகையில் தவறாக போட்டு விட்டார்கள் அப்படின்னு போட்டு இன்னைக்கு அது ஒரு அந்த பேட்டி. அடுத்தது ஓபிஎஸ் பேட்டி கொடுத்துருக்கார். அதிமுகவுடைய இந்த நிலைமைக்கு ஆர்பி உதயகுமார் தான் காரணம் அப்படின்ட்டார். முடிஞ்சு போய் எடப்பாடிலாம் கிடையாதான், உதயகுமார் தான் காரணம். ஏன்னா அப்படின்னு சொல்லி போட்டு அதிமுக பிரிஞ்சு கிடக்குதுங்க. அதன் அடிப்படையில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களாம். எப்படி பாருங்க, இது அதை விட சரியான அந்த பெல்ட்டி. அதிமுகவுடைய இந்த நிலைமைக்கு 5ஆக பிரிந்து கிடக்கக்கூடிய நிலைமைக்கு எடப்பாடிலாம் காரணம் கிடையாது, ஆர்பி உதயகுமார் தான் காரணம். அதே நேரத்தில் அதிமுக பிரிஞ்சு கிடக்குதுங்க, அதனால திமுக வெற்றி அடைய நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மக்கள் நினைக்கிறார்கள்.
இவர் நினைக்கல, யாரு ஓபிஎஸ் நினைக்கல. ஆமாம், இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் அடங்கி அதிமுக இரண்டாம் கட்டமாக இருந்த தலைவர்கள் பிரிந்து கிடைக்கக்கூடிய ஒரு தலைவர்கள், எடப்பாடிக்கு எதிரான ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு ராமலிங்க தேவர் ஐயா, முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய அந்த ஜெயந்தி தின விழாவில் ஒன்றாக சந்திச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் திட்டமிட்ட ஒரு செயல் தான். நம்ம எதேச்சியாக சந்தித்தார்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் சசிகலாவும் சந்திச்சிட்டாங்க. ஆக டிடிவி, செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா 4 பேரும் ஒன்றாக சந்திச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலில் தங்குறார். ஆமாம், அழகர் சாமி ஹோட்டலில் தங்குறார். அழகர் சாலையில் இருக்க ஹோட்டலில் தங்குறார் ஓபிஎஸ். அப்புறம் அதுக்கு பின்னால் அந்த ஹோட்டலுக்கு செங்கோட்டையன் வர்றாரு. சால்வை போத்துறாங்க. அப்போ மரியாதை நிமித்தமாக பண்ணுறாங்க. அப்புறம் அங்கிருந்தே டிடிவிக்கு ஃபோன் அடிக்கிறார். கோச்சடை பகுதியில் தங்கி இருக்கக்கூடிய ஆல்ரெடி டிடி அவர் எல்லாமே அங்கே ஹோட்டலாக தங்குவாங்க. ஃபோன் அடித்தா ரூம் புக் பண்ணி கொடுத்துருவாங்க முடிஞ்சு. ஏன்னா அவங்களாம் வந்து ஆல்ரெடி ரெகுலர் கஸ்டமர்ஸ் மாதிரி அந்த இடத்துல தெரியும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவுடைய அந்த ஜெயந்தி விழான்னா மெட்ராஸே அங்கே தான் இருக்கும். முக்கியமான திமுகவிலிருந்து நேற்று ஆரம்பிக்கப்பட்ட தாவேகா வரைக்கும் அங்கே தான் இருக்கு. ஆனால் தாவேகா வந்து போன மாதிரி தெரியல. மற்றபடி அத்தனை கட்சியுமே அங்கே தான் இருக்கும். அதன் அடிப்படையில் வந்து அங்கங்கே புக்கிங் கான்செப்ட் பழைய ஹோட்டலில் புக் பண்ணி தங்கக்கூடிய சமயத்தில் டிடிவி வந்து கோச்சடை பகுதியில் ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். அப்புறம் ஃபோன் அடித்து ஓபிஎஸ் செங்கோட்டையை பேசியிருக்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கிறார், நம்ம பசுமொன்னில் சந்திக்கலாம், அப்படி மூவரும் சந்திக்கலாம் சொன்ன சமயத்தில் அப்புறம் காலையில் பிறப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஓபிஎஸும் செங்கோட்டையன் தனித்தனியாக பிறப்பிட்டு வந்து எல்லாம் ஒரே வெள்ளை ஏறி ரோடு ஷோ மாதிரி அப்படியே கையை ஆட்டி கும்பிட்டு கொண்டு அப்படியே வந்திருக்கிறாங்க. வந்தவுடனே பசுமொன்னில் நின்றுக்கிறாங்க. நின்ற உடனே அதுக்கு தகுந்த மாதிரி அவர் டிடிவியும் வர்றார். மூவரை சந்தித்து பசுமொன் போகிறாங்க. போய் வந்து தேவர் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சிலைக்கு வந்து மாலை அணிவிக்கிறாங்க, மரியாதை செலுத்துகிறாங்க, ஒன்றாக பேசுகிறாங்க, பேட்டியும் கொடுக்குறாங்க. அப்புறம் தேவர் இல்லத்தில் வந்து சசிகலா இருந்த சமயத்தை அவரையும் சந்திக்கிறாங்க. புரியுதுங்களா? டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் மூன்றாக இருந்தவங்க வந்து சசிகலாவை சந்திக்கக்கூடிய சமயத்தில் டிடிவி தனியாக விலகிடுறார். இங்கேதான் ட்விஸ்ட். ஓபிஎஸ், செங்கோட்டையன் 2 பேரும் சசிகலாவை பார்க்க போயிடுறாங்க. டிடிவியன் பார்க்கவில்லை. அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இவர்கள் வந்து ஒற்றுமை பற்றி பேசுறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதிமுகவை ஒன்றிணைக்கணும்னு சொல்றாங்க. டிடிவிக்கு சசிகலாவுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? கருத்து வேற்றுமை. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒன்றாக இணையக்கூடிய சமயத்தில் நாளைக்கு டிடிவி தனியாக பிச்சுக்கிட்டான்னு வைங்க, சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன், எடப்பாடி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கப்பா. 5 பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க, 5 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதில் பழையபடி டிடிவி பிச்சுக்கிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? இப்பயும் பிச்சுக்கிறாரு. டிடிவியும் சசிகலா ஒன்றாக பேசவே இல்லை. தேவர் இல்லத்திலேருந்து சசிகலா வந்தோடனே ஓபிஎஸ், செங்கோட்டையன் தான் சந்திக்கிறாங்க 2 பேருமே. டிடிஎஸ் நான் போயிட்டு வந்துட்டு அவர் பிறப்பிட்டு போயிடுறாரு. ஏன்னா அப்புறம் சசிகலா பேட்டி கொடுக்குறார். நாங்கள் எப்படிப்பட்ட துரோகிக்கெல்லாம் சபாநாயகர் போஸ்ட்டும் மற்றபடி அமைச்சராக பண்ணோம், என் டீலிங்கு தனி டீலிங்கு. ஏன்னா வெயிட் அண்ட் சி அப்படின்னு இருக்கா சசிகலா. வெயிட் அண்ட் சி, பாருங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க அப்படின்னு இன்னைக்கு சசிகலா வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு பேட்டி. மற்றபடி வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்கார் பேட்டி. இதில் வந்து பசும்பொன் முத்து ராமலிங்க தேவர் ஐயா முன்னால் நாங்கள் 3 பேருமே சபதம் ஏற்றோம். இன்னும் சொல்லப்போனால் 4 பேரும் சபதம் ஏற்றோம். ஏன்னா டிடிவி தனியாக பிரிஞ்சிடுற அதன் அடிப்படையில் 3 பேருங்கிற கான்செப்ட் தான். ஏன்னா அவருக்குள்ள இந்த ஒற்றுமை நிலைப்பாடு இருந்தாலுமே கூட சசிகலா வகையில் ஒரு வேற்றுமை. அப்போ ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா, ஆமாம், பிளஸ் டிடிவி, இந்த வகையில் 4 பேரும் சபதம் ஏற்றிருக்கின்றோம். அதிமுக ஆட்சி, அம்மா ஆட்சியை, எம்ஜிஆர் ஆட்சி மீண்டும் நாங்கள் கொண்டு வருவோம். சசிகலா அம்மையார் அதான் சொல்றார். வெயிட் அண்ட் சி. என்ன அதிமுக ஆட்சி மீண்டும் அமையும். ஆமாம், எதிரிகளுக்கே நாங்கள் சபாநாயகர் போஸ்ட் அமைச்சராக கொடுத்தவங்க நாங்கள். அதனால வந்து எடப்பாடியெல்லாம் ஒன்றும் ஆட்ட முடியாது. ஏன்னா அவரும் ஒரு துரோகி தானே, அவரையும் நாங்கள் இணைச்சி அவருக்கு நாங்கள் மீண்டும் போஸ்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடியும் பேசியிருக்கார். ஏன்னா 3 பேரும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறாங்க, ஒற்றுப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எத்தனையோ வருஷமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா துரோகத்தை
வீழ்த்துவதற்காக யாரும் ஒன்றுபட முடியாது. மற்றபடி இது எல்லாருக்கும் தெரியும். செங்கோட்டையன், டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் எல்லாருமே திமுகவோட பி டீம் அப்படின்னு புதுசாக அவர் பேர் கொடுத்துட்டார். யாரு? எடப்பாடி. ஆமாம், இப்படி ஒரு சூழல்ல அதிமுகவுடைய நிலைமை இருக்கு. அதையும் சொல்லிட்டார். முதல்ல சொல்லிட்டார். இந்த மாதிரி இருக்கிறப்ப திமுகவுக்கு தான் வெற்றின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ஸே சொல்லிட்டார். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய விஷயத்துல வயசான ஒரு நபர் ஓபிஎஸ் தான். 3 தடவை முதலமைச்சராக வந்தவர் ஓபிஎஸ் தான். அடுத்த ஸ்டெப் எடப்பாடி சொல்லிட்டாரு. என்ன, துரோகத்தை வீழ்த்துவதற்காக பேட்டி கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. 4 வருஷமா அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பி டீம், திமுகவுடைய பி டீம் அப்படிங்கிறார். இதன் அடிப்படையில் தேவர் இல்லத்தில் தேவருடைய ஜெயந்தி அந்த நேரத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா சிலை முன்னால் இந்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு 2ஆம் கட்ட அதிமுக தலைவர்களுடைய ஒரு சந்திப்பு கூட்டணி. இது எந்த அளவுக்கு நிலைக்கும், திமுகவுக்கு இது சாதகமாக அமையுமா, இல்லை எல்லோரும் பாஜக சொல்வதை போல் ஒன்று சேர்ந்து விட்டு திமுகவுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார்களா? பார்ப்போம். வரும் காலங்களில் வரும் திட்டங்கள் கட்டாயமாக வெளிப்படும். அவருடைய எண்ணம் எவ்வாறு என்பது 2026 சட்டமன்ற பிரதிபலிச்சே ஆகும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில். நன்றி.